வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது. வெளியில போயிட்டு உள்ள வந்தோடனே ஒரே மண்ணா இப்ப அந்த வீடு விட்ட போறேன். இந்த துணி உள்ள நேற்று துவைச்சேன். வட்டையில பிடிச்சி துணி ஊற வைக்கிறேன். அப்பெல்லாம் வந்துச்சு தண்ணி. அப்புறம் திடீர்னு என்னமோ காயில் போயிடுச்சான். அப்புறம் இப்பதான் அந்த அண்ணன் வந்து பாவம் வெளியூர் போயிட்டார். இல்லாட்டி நேற்றே வந்து மாட்டிப்பாரு. இப்பதான் வந்து மாட்டி விட்டு போனாரு. இப்போ இந்த துணியெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு இப்போ வந்து நான் வீடு தான் கூட்ட போறேன். சரி அந்த என்ன செய்ய எதுக்கு டிவி பார்க்க போறியா? டிவி பார்க்கணும் தங்கிட்டு வந்து உட்காரு. இங்க வா இங்க வா இங்க வா கூட்டு. சரி வருவாரு எனக்கு கூட்டி விடுறது. உட்காரு சரி உட்காரு. நான் இந்த வீட்டை கூட்டிட்டு ஆமா ஆமா வீட்டை கூட்டிட்டு இந்த வா எனக்கு டிவி பாக்குறியா? நல்ல பையன் நல்ல முறையில் அன்னைக்கு தம்பி பால்வாடிக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்தியா? என்ன சாப்பாடு கொடுத்தாங்க பால்வாடியில? என்ன சோறு? நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு எல்லாம். அதெல்லாம் டீச்சர் அம்மா நல்லா சூப்பரா கத்துறாங்க. தம்பி முன்ன மாதிரிலாம் இல்லை, கவர்மெண்ட் பால்வாடி தான் போறான். சூப்பரா பாத்துக்கிறாங்க உங்க தம்பிய. இங்க இருந்து போனோடனே ரவுண்டா உட்கார வச்சு சத்துமா உருண்டை கொடுக்குறாங்க. என்னப்பா சத்துமாவு உருண்டை கொடுக்குறாங்கங்க. நல்ல முறையில பாடம் சொல்லி கொடுத்து பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே பிள்ளைங்களை என்ன பண்ணிடுறாங்க, தூங்க வச்சிடுறாங்க. அவனும் சொல்லிக்கிட்டே இருக்கான். தூங்க வச்சுட்டு திருப்பி நம்ம பேரண்ட்ஸ் கூப்பிட போகிறப்ப நல்லா கொலக்கட்டை நல்லா வேக வச்சு சத்துமாவிலே சூப்பராக அருமையாக குழந்தைகளுக்கு கொடுத்துட்றாங்க. நான் கூட நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் தின்று டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம வீட்டில் கூட அப்படி செய்ய மாட்டோம், அந்த அளவு செஞ்சுருந்தாங்க. இப்போ தம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரமாக போய்கிட்டு இருக்கான். இந்த 1.5 வாரமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு கரைச்சல் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. உங்கள் பிள்ளைகளையும் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் கூட அப்படி பார்க்க மாட்டீங்க. பால்வாடியில் சூப்பராக டீச்சர் வந்து அவரை அருமையாக வந்து பார்க்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா தம்பியை விட்டுட்டு வந்துடுறேன். நான் வந்து அவளை துணியும் துவைக்க முடியுது, பாத்திரம் வளர்க்க முடியுது, கூட்ட முடியுது. வீட்டு வேலையை அத்தனையும் நான் செஞ்சு முடிச்ச பிறகு தம்பியை போய் பால்வாடிலேருந்து நானும் கூட்டு வந்துடுறேன். நிறைய பேர் வீட்டிலையே வச்சுக்கிட்டு சேட்டை பண்ண வச்சுக்கிட்டு வச்சிருக்கிறீங்க. போய் பால்வாடியில் விடுங்க.